ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய, உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்குட்டி காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வடித்ததும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கறிவேப்பிலை, இதிலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு. சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்நேரத்தில் அரைச்சி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம மசால் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற பச்சை சுக்குட்டி காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதாங்க. இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசால் சேர்த்து 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம வேக விட்டோம். இப்போ சுக்குட்டி காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சம் புளி தண்ணி மாத்திரம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறக்கிக்க வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக காரம் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க. இது ரொம்ப நல்லதுங்க வயிற்றுக்கு. வயிற்றில் புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா இது ஆற பண்ணும் நமக்கு. இது மாதிரி கிடச்சிச்சின்னா, சுக்குட்டி காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதே மாதிரி செய்து நீங்கள் சாப்பிடுங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தயவாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.